விசுவாசம் இருந்த அம்பரீஷன். மன்னன் என்றாலே சுகபோகங்களில் திளைப்பார், தன் இஷ்டப்படி நடப்பார் என்று நாம் நினைப்பதுண்டு. அந்த நாட்களில் மன்னர்கள் சாஸ்திரம் கற்று அதன்படி தாங்களும் நடந்து நாட்டை நடத்தினர். அவர்களே ராஜ ரிஷிகளாக இருந்தனர். ஏகாதசி அன்று பட்டினி இருந்து துவாதசி என்று பாரணை செய்தால் சிறந்த புண்ணியம் தரும். இதை நமக்கு உணர்த்தியவர் அம்பரீஷ மகாராஜா. இஷ்வாகுவின் தம்பி நாபாகன், அவருடைய மகன் அம்பரீஷன் சிறந்த பக்திமான். நாடு தன் சொத்து அல்ல, பெருமானின் சொத்துதான். அதை சரியாக காக்க நியமிக்கப்பட்ட தொண்டன் என்ற புரிதல் இருந்தவன். அவர் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முழு பட்டினி இருப்பார். அடுத்த நாள் துவாதசி அன்று காலை 8:30 மணிக்குள் அதிதிகளுக்கு உணவளித்துவிட்டு தானும் உண்டு விரதத்தை பூர்த்தி செய்வார். மன்னனின் தர்ம சிந்தனையில் மகிழ்ந்த பகவான் மன்னனை ரட்சிப்பதற்காக தன் சக்கராயுதத்தை மன்னனிடமே அளித்தார். ஒரு துவாதசி அன்று காலை துர்வாசர் அதிதியாக வந்தார். அம்பரீஷா, இதோ நீராடி விட்டு வருகிறேன், காத்திரு என்று சொல்லி நதியில் நீராடச் சென்றார். நேரமாயிற்று, ஆனால் முனிவர் திரும்பவில்லை. மன்னனுக்கு தர்ம சங்கடம். துவாதசி பாரணையை நேரம் தாழ்த்தினாலும் குற்றம், வந்த விருந்தாளிக்கு உணவளிக்காமல் தான் உண்டாலும் குற்றம். சிந்தித்து பார்த்து தண்ணீரை மட்டும் பருகினான். குறித்த நேரத்துக்குள் ஏதோ பருகியபடியால் விரதம் நிறைவேறும். தண்ணீர் குடித்ததால் விருந்தாளியை வைத்துவிட்டு தான் உண்ட குற்றம் வராது. ஆனால் சற்று நேரத்தில் திரும்பிய துர்வாசர் அம்பரீஷன் தண்ணீர் குடித்ததை அறிந்து கோபமுற்று சபிக்க முற்பட்டார். குற்றமே செய்யாத அம்பரீஷனை சபிக்க வரும் துர்வாசரை கண்ட சக்கராயுதம் முனிவரை துரத்திற்று. துர்வாசர் முதலில் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் அபயம் வேண்டினார். சிவன் தான் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று மறுத்தார். அடுத்த சத்தியலோகம் சென்று பிரம்மனிடம் ரட்சிக்க வேண்டினார். அவரும் மறுத்தார். இறுதியில் விஷ்ணுலோகம் சென்று திருமாலிடம் வேண்ட புன்சிரிப்போடு, முனிவரே, நல்ல மனைவி தன் சிறந்த பண்புகளால் கணவனை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது போல் என் பக்தர்கள் பக்தியால் என்னை கட்டி வைத்திருக்கிறார்கள். நான் அம்பரீஷனுக்கு கட்டுப்பட்டவன், ஒன்றும் செய்வதற்கில்லை என்றார். துர்வாசன் மீண்டும் அம்பரீஷனிடம் வந்து மன்னிப்பு வேண்ட சுதர்சன் சக்கரத்துக்கு கோபம் தணிந்தது. பக்தனிடம் அபச்சாரப்பட்டுவிட்டு பகவானிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம், முடியாது. அதே பக்தனிடம்தான் மன்னிப்பு பெற வேண்டும். இது அம்பரீஷன் கதை நமக்கு உணர்த்துகிறது.